வரலாறு காணாதம் கனமழை. இதுவரைக்கும் இப்படி ஒரு கனமழையை தென் தமிழகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்தளவுக்கு ஒரு கனமழை, ஏன் இப்படி ஒரு கனமழை ஃபார்ம் ஆச்சு? ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஒரு வீடே தண்ணியில் அடித்து அப்படியே கவுந்து போச்சு. அந்த வீடு கட்டினவங்களாம் என்ன ஆகிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு ஊரே அப்படியே தண்ணியில் மிதக்குது. நீங்கள் சென்னையா இல்லை அது தென் தமிழகமானே தெரில. இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்த அந்த 4 டிஸ்ட்ரிக்கும் இங்கே இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்கும் பார்த்தா அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் எது சென்னைனே தெரில, அந்தளவுக்கு அந்த ஊரே மூழ்கி போயிருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஸோ டவரும் இல்லை. இப்போ அங்கே ஒரு போக்குவரத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்படி வந்து தென் தமிழகமே இப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்படிலாம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மழை எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி, அதாவது ரெட் அலர்ட் தராங்க, ரெட் அலர்ட் கொடுத்தோம் இந்தளவுக்கு மழை பெய்யுமா, ஏன் இந்தளவுக்கு மழை பெய்யுது, இதனால் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு மழை பெய்யுமா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு மழை அந்த ஏரியாவில். அதாவது சென்னையில் வந்து 34 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்படியே 3 மடங்கு அதிகம். அதாவது ஒரு ஆள் 6 அடினா 60 சென்டிமீட்டர்னா அப்படியே 1.5 ஆளுக்கிட்ட ஹைட்டு. அப்போ பார்த்துக்கோங்க, மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல நீச்சல் அடித்து தான் போகணும். அந்தளவுக்கு ஒரு ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிருக்குது. அதாவது ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட் கொடுத்து இந்தளவுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு அவங்க நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்காங்க. எப்படி இந்தளவுக்கு அங்கே மழை பெஞ்சிருக்குது? ஸோ நார்மலாக ரெட் அலர்ட்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 20 சென்டிமீட்டருக்கு வந்து மேலே மழை பெஞ்சுன்னா நாங்கள் வந்து ரெட் அலர்ட் தருவோம். ஸோ பேசிக்காக ரெட் அலர்ட்னால் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும், நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்திருக்கணும். அது வந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பெஞ்சிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 95 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண வச்சுருக்குது இந்த ரெட் அலர்ட் மூலிமா. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் அலர்ட்டாக இருந்திருக்கணும். இது இவங்க ரெட் அலர்ட் கொடுத்தா 95 சென்டிமீட்டர் மேலே கூட மழை பெய்யும் அப்படின்னு நம்ம வந்து நம்பணும். ஸோ அங்கே போகிற ட்ரெயின் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே வந்து தென் தமிழகத்துக்கு போகவே முடியாது, எல்லாமே மதுரை, விருதுநகர்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே தண்ணியில் மிதக்குது. அங்கே இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லா இடமே போக்குவரத்தே கிடையாது. அங்கே எல்லா இடமே அங்கே வந்து தண்ணியில் மூழ்கின்னு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அங்கே வந்து நம்ம எப்படி வந்து ட்ராவல் பண்ண முடியும்? ஸோ அந்த இடத்துக்கு ஒரு போக்குவரத்தே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ எல்லா பஸ்ஸுமே வந்து முன்னாடியே நிப்பாட்டுறாங்க, முன்னாடி டிஸ்ட்ரிக்டில் நிப்பாட்டி அங்கேயே எல்லாமே முடிஞ்சிடுது. ஸோ அங்கே வந்து நிறையா டேமு, ஏரி எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ டேமில் வந்து தண்ணியை திறந்து விட்டுறாங்க. டேமில் திறந்த தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏரிக்கு போகுது. ஏரி, ஆறுலாம் வந்து அங்கேருந்து திறந்து விட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து திறந்து விட்டால் அதெல்லாம் ஊருக்குள்ளே தான் போகும். ஸோ அங்கேருந்து ஊருக்குள்ளே தண்ணி ஏரி வழியாகும் போது மழையும் பெய்யுது. ஸோ இப்படி 2 பக்கமுமே தண்ணி வந்து அடித்ததுனால அங்கே வந்து நீர்மட்டம் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால தான் இங்கே வந்து அதிகமான இப்போ வந்து தூத்துக்குடியெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை வந்து தண்ணி வந்து நிற்காது. ஏன்னா அதெல்லாம் வறண்ட பகுதி. அந்த இடத்துல வந்து இந்தளவுக்கு மழை பெய்யுமான்ற அளவுக்கு அப்படி ஒரு மழை பெஞ்சிருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்தும் இந்தளவுக்கு மழை ஏன் ஃபார்ம் ஆகுது? ஸோ இது வந்து ஒரு சைக்ளோன் கூட கிடையாது. இது வந்து ஒரு ஓஷன் பக்கத்தில் ஒரு சைக்ளோனிக் ஃபார்மேஷன், அவ்வளோதான். இந்த சைக்ளோனிக் ஃபார்மேஷன் ஆனதுனால மேலே இருக்க க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாமல் ஸ்டாக்னண்ட்டாக அங்கேயே இருந்துடுச்சு. அதனால் அங்கேயே இருந்ததுனால தான் இது வந்து அந்தளவுக்கு ஒரு மழை வந்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அதிகமாக பேஞ்சிருக்குது. இது வந்து மூவ் ஆகிருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கும். இது வந்து மூவ் ஆகாமல் ஸ்டாக்னண்ட்டாக அதே இடத்துல இருந்ததுனால அந்த க்ளவுட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மோதி அதிகமான மழை வந்து அந்த இடத்துல பெஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து மூவ் ஆகி மறுபடியும் இங்கே வர்றதுனால இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. மூவ் ஆகி மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் இங்கே மழை பெய்யுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அதிகமான மழை வந்து பெய்யறதுக்கு காரணம். ஸோ தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அப்படின்ற 4 மாவட்டத்துக்கு வந்து ரெட் அலர்ட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே ஹையரான வெதர் சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஹையரான வெதர் சேஞ்சஸ் இருக்குது? மெயினாக என்ன, நம்ம ஓஷன் வந்து ஹீட் ஆகுது.
ஹீட் ஆகி வாட்டர்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. எவாப்ரேட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டிப்ரெஷன் ஆன இடத்துல வந்து ஏர் வந்து சர்க்குலேட் ஆகி அந்த இடத்துல சோயில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு சைக்ளோனாக ஃபார்ம் ஆகிடுது. இப்படி தான் வந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுடைய நகரத்துக்குள்ளே வந்து வருது. ஸோ கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும் சரி, ரெஸ்க்யூ டீம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தரதா இருந்தாலும் சரி, அவங்க சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்க ஹெல்ப் சென்டரை வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணி ஏதாச்சும் ஒரு உதவினா டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டியை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா டக்குன்னு போய் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.